அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மில்லா கிச்சன். நம்ம கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான பாஸ்தா பண்ண போகிறோம். இது ஈஸியான மெத்தடில் 2 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னால் சீக்கிரமாக டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கி அதில் 1 கப்பு பாஸ்தா எடுத்து போட்டிருக்கிறேன். நமக்கு தேவையான எந்த அளவோ அது போட்டுக்கலாம். நான் 1 கப்பு பாஸ்தா எடுத்து போட்டிருக்கிறேன். அது நல்லா உப்பு போட்டு லேசாக எண்ணெய் ஊற்றி வேக வச்சுருக்கிறேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அதுவுமே ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்து பதம் பார்த்தாச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வடித்து எடுத்து வச்சுக்கிட்டுலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் நெய் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற திங்ஸ், லேசாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு பூண்டை கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெள்ளை பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்குவோம் வாசனைக்கு. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளியை அரைச்சி போட்டோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், இதை சேர்த்துருக்கிறேன். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் கொடுத்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் கொடுத்து அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய சூப்பரான சுவையான பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.